பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவநாயக ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க போறீங்க. எல்லா வாக்குத்தத்தத்தை போல இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தில் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறப்பான அம்சம் என்னன்னு சொன்னால், உங்கள் கண்ணு பார்க்க உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவார். இதை நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கண்ணு பார்க்க உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார்னா, நீங்கள் கண்ணு பார்க்க ஒரு நல்ல ஒரு பெரிய விசாலமான வாசல் உங்களுக்காண்டி திறக்கப்படும். நீங்கள் லோன் வாங்கி கட்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கீங்களா? நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதம் ஒரு பெரிய வாசலை திறப்பார். அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். உங்கள் கடன்லாம் நீங்கள் அடைச்சி மீதமாக மாத கடைசியில் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க பாருங்கள். நிச்சயம் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, மனமாற ஒரு மனு புத்திரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு சொல்லியிருக்கு. அவர் வசனத்தையும் நிறைவேற்றார் இருப்பாரோன்னு சொல்லியிருக்கு. ஆமென். அவர் பெரியவர், சொன்ன மாதிரி நடப்பார். அப்போ உலகத்தில் இருக்க ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா, பெரிய மனுஷன் சொன்ன மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க பாருங்களேன். சொன்னதை செஞ்சுட்டாரு பத்தியா, அதான் என் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தாரில் இருக்கிற அந்த மனுஷர்களே அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுத்ததான் அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதுன்னு போட்டிருக்கு. உங்கள் கண்ணு காண உங்கள் கடன் பிரச்சனை மாறும். உங்கள் கண்ணு காண உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களும் மாறும். உங்க கண்ணு பார்க்க எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறும். உங்க கண்ணு பார்க்க எல்லா விதமான தரித்திரங்களும் மாறும். உங்க கண்ணு பார்க்க எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உங்க கண்ணு பார்க்க எல்லா தரித்திரங்களும் மாறும். உங்களோட கண்ணு பார்க்க உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சிக்குமா வைப்பார். ஆமேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோட வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா, அந்த நம்பிக்கை உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கணும். உங்களுக்காண்டி உதவி செய்யறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை. உங்களுக்காண்டி உதவி செய்யறதுக்கு எந்த விதமான சோர்ஸஸும் இல்லை. உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. உதவி கருத்தை நீட்டுறதுக்கு ஒருத்தருக்குமே இல்லை. எல்லாம் நயவஞ்சகமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காண்டி உதவி செய்ய இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னா அவர் அதை எல்லாமே மாறி போகும். அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு. அந்த இயேசு உங்க கூட இருக்கும்போது என்ன கவலை? நீங்க உருப்பட மாட்டீங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காது, இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவன் சரிப்பட்டு வரமாட்டா, இவெல்லாம் குழந்தை பெற்றுக்க லாய்க்கு இல்லை, இவன்லாம் என்னதான் பண்ண போறானோ அப்படிலாம் அநேக கேள்விகள், அநேக பரியாசங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசத்துல கண்ணு பார்க்க அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லி. ஆண்டவர் இந்த மாசத்துல உங்க கண்ணு பார்க்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க மலட்டு தன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாசத்துல கர்த்தர் வைப்பார். ஆமேன். எத்தனை சகோதரிகள் விசுவாசிக்கிறீங்களோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல உங்க மலட்டு தன்மை கண்டிப்பா மாறும். இந்த மாசத்துக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனையோ கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கலாம். இந்த மாசத்துல ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். இந்த நாள்ல அந்த முற்றுப்புள்ளி வைப்பார். நீங்க உங்களோட விசுவாசத்தை எந்த அளவில் அதிகரிக்கிறீங்களோ, சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் பண்ணவரை பாருங்க. அவர் பெரியவர், அவர் செஞ்சிருவார். அவர் மேல வச்ச வாக்குத்தத்தம், அவர் உங்க மேல வச்ச வாக்குத்தத்தம், உங்க மேல வச்ச பாசத்துக்காண்டி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்திருக்காரு. உங்களுக்காண்டி தான் கொடுத்திருக்காரு. நீங்க இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமேன். நீங்க இப்படி செய்வீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சாலும், பிசாசு உங்களை வஞ்சிச்சுட்டாலும் பரவாயில்ல, உங்க மனுஷங்க நம்ம செய்த தவறுகளை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க. ஒரு விஷயத்த சொன்னா அதை லேஸ்ல விட மாட்டாங்க. ஆனா கர்த்தரோ என்ன செய்வார்னு சொன்னா, அதை மறந்தேன் என்று சொல்லுவார். ஆமீன். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுவார். அதை மறுபடியும் உங்களிடத்துல ஒரு காலம் அவர் கேட்கவே மாட்டார். ஆமீன். அப்படிப்பட்ட நல்ல தேவன் உங்களுக்காக அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக செயல்படும்படியாக இருக்கிறார்.
ஆண்டவரை உங்களோட வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் இடம் கொடுங்க. அப்போ நீங்கள் இடம் கொடுக்க தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் தான், நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரோட செயல்பாடு எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்? உங்களுடைய செயல்பாடை ஆண்டவருடைய செயல்பாடாய் மாற்றும்படியாக என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, ரத்தம் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்கள் கண்ணு காண எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகள், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்ல இருக்கோம். எல்லா பிரச்சனைகள் கர்த்தர் இந்த மாசத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம். உம்மை பாடி துதிக்க எரிகோ மதில்கள் சிதறண்டு உடையும்படியாக ஆண்டவரே விரிசலிட்டு உடைந்து ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஆண்டவரே சுக்கு நூறாய் தெரித்து போகும்படியாக உங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் தெரித்து போகும்படியாக அவருக்கு கண்கள் கண்டு பயப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவீராக. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நீர் உம்முடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீ செய்வீர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்புகிறோம். ஆண்டவரே அப்படியாக நீர் எங்களோட வாழ்க்கையில சேரக்காண்டி ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வாக்கு தத்தங்களுக்காண்டி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பக்குவங்கள், எங்களுடைய நடைகள், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கைது செய்கிற காரியங்களில் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லிக்கோங்க. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் செய்கிற பிஸ்னஸ் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை எல்லைகள் விசாலமாகட்டும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுடைய பிஸ்னஸ் விரிவாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா இடங்கள்லேருந்து ஆர்டர்ஸ் வரட்டும். நாங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கிறது நல்லதுன்னு எங்கள் ஓனர்ஸ் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவரை அந்த இடத்துல கிரியைகளை நடப்பீங்க. ஆண்டவரை எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைங்க. ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொமோஷனை உண்டு பண்ணி கொடுங்க. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காண்டி ஆண்டவரே காத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ண முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாம இந்த மலட்டு தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அநேக வருஷமாய் பேச முடியாம ஆண்டவரே பேச முடியாம, நடக்க முடியாம, காது கேட்க முடியாம இருக்கிற ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த மாசத்துல ஆண்டவரே இந்த நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவரே ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த 1ஆம் மாதத்துல தேவனாய கர்த்தர் பெரிய அற்புதங்களை சேரக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களை அதை செய்ய விடாதபடி, பேச விடாதபடி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கிரியையில கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு, அந்த மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.